அனைவருக்கும் கிங்ஸ் இலவச அகாடமின்னு வணக்கம். நம்ம பார்க்க போகிற டைமண்ட் ஒர்க்கில் மூணாவது மாடல் பார்க்க போகிறோம். மூணாவது மாடல் எப்படி சொல்லுன்னு பார்ப்போம். சரிங்களா? இப்போ என்ன சொல்லியிருக்காங்க கொஸ்டின் மட்டும் பாருங்க. என்ன சொல்லியிருக்காங்க, எக்ஸ் என்பவர் ஒரு நாளைக்கு 9 மணி நேரம் வேலை பார்க்குறாங்க. அந்த வேலையை எத்தனை நாள் பண்ணுறாங்கன்னா 4 நாள் வேலை செஞ்சு முடிப்பாராம். சரிங்களா? அதான் சொல்லியிருக்கு 4 நாள் வேலை செஞ்சு முடிப்பாரு அப்படின்றார். அப்போ ஒய் என்பவர் அதே வேலையை 12 மணி நேரம் வேலை பார்த்தாங்கன்னா 6 நாளில் முடிப்பாங்க. சரிங்களா? இப்ப எனில் இருவரும் சேர்ந்து, இந்த வார்த்தை இருவரும் சேர்ந்து எத்தனை நாள முடிக்க போறாங்க, இருவரும் சேர்ந்து 8 மணி நேரம் வேலை பார்க்க போறாங்க, எத்தனை நாள்ல முடிப்பாங்க அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்ப என்ன பண்ண போறோம், இப்ப எப்போதும் இந்த டேட் மட்டும் கொடுத்துருப்பாங்க. ஆனா இந்த இடத்துல ஹவர்ஸும் சேர்த்து கொடுத்ததுனால அது ரெண்டு மல்டிகேஷன் பண்ணிக்க. எக்ஸ் என்பவர் எத்தனை நாள் பண்றாங்கன்னா கொஞ்சம் நாள் சுத்தமா எக்ஸ் என்பவர் எவ்வளவு 9 × 4 எவ்வளவு வரும் 36. சரிங்களா? அடுத்தது ஒய் என்பது எவ்வளோ நான் சொல்றாங்க, 6 × 12 எவ்வளோ வரும், 6 × 12 72. சரிங்களா? இப்போ இதுக்கு டோட்டல் ஒர்க் கண்டுபிடிங்க. டோட்டல் ஒர்க் வரும் அதே 72 தான். சரிங்களா? டோட்டல் ஒர்க்கு 72. எஃபிஷியன்சி எவ்வளோ வரும் பாருங்க, இதுக்கு 2, இதுக்கு 1. சரிங்களா? இப்போ எல்லாத்தையுமே 2 எஃபிஷியன்சி ஆட் பண்ணுங்க, எவ்வளோ எஃபிஷியன்சி வரும் 3ன்னு வரும். 3 வருதா? இப்போ இது 72/3. இப்ப எத்தனை நாள், இப்ப 2 பேரும் சேர்ந்து தான் பண்றாங்க, சேர்ந்து எத்தனை நாள் பண்றாங்க, 8 மணி நேரம் பண்றாங்க. அப்ப 1/8ன்னு போடுங்க. சரிங்களா? 1/8ன்னு போட்டு அப்படியே டிவைட் பண்ணுங்க. இங்க எத்தனை இருக்கு, 8ஆல டிவைட் பண்ணா எவ்வளவு வரும் 9ன்னு வருமா? திரும்ப 3ஆல் டிவைட் பண்ணாக்க நமக்கு என்ன வரும், ஆன்சர் 3ன்னு வரும். 3 9 தானே, 3 9னால அப்ப ஆன்சர் என்ன இருக்கும் போது பி. அப்ப 2 பேரும் சேர்ந்து பண்ணாங்கன்னா 8 மணி நேரம் ஒரு நாளைக்கு பண்ணாங்கன்னா 3 நாளா ஒர்க் பண்ணி முடிச்சிருவாங்களாம். இந்த டைமு டேட்டு அந்த நாள் ரெண்டுத்தையும் மல்டிகேஷன் பண்ணுங்க. மல்டிகேஷனா ஹோல் நம்பர் கிடைச்சிடும். ரெண்டுத்தையும் பாருங்க, எல்சிஎம் எடுங்க, எல்சிஎம் எடுத்து டோட்டல் கிடைச்சிடும். அப்புறம் எஃபிஷியன்சி பண்ணிட்டு நார்மலாக எப்போதும் போல பண்றது தான். சரிங்களா? அடுத்த சேல் பாருங்க. அடுத்த சேல் பாருங்க, அதேதான். ஏ என்பவர் என்ன சொல்றேன், 4 மணி நேரம் ஒர்க் பண்றாராம் 10 நாளைக்கு. சரிங்களா? பி என்பவர் அதே தான் பண்றாரு, எவ்வளவு 10 மணி நேரம் பண்றாராம் 3 நாளைக்கு பண்றாராம். எனில் இருவரும் சேர்ந்து 3 மணி நேரம் இடம் ஒர்க் பண்ணாங்கன்னா எத்தனை நாள்ல முடிப்பாங்க, அதுதான் மெயினான விஷயம். எத்தனை நாள்ல முடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? இப்போ கொஞ்சம் மேலே தூக்கி வச்சுக்குமா, அது மட்டும் எழுதி வச்சுக்கலாம். எவ்வளோ, ஏ என்பவர் எடுத்து மல்டிகேஷன் டைமு இன்ட்டு டேட் எத்தனை இருக்கு 40, மொத்தமாக ஆட் பண்ணா 40 வருமா? பி. இவர் என்ன பண்றாரு, நேரம் எவ்வளோ நேரம் பண்றாரு, 10 மணி நேரம் ஒர்க் பண்றாரு 3 நாளைக்கு. 10 மணி நேரம் 3 நாளைக்குன்னா 30ன்னு வருமா? இப்போ டோட்டல் எவ்வளோ கிடைக்கும் நம்மளுக்கு, 120ன்னு கிடைக்கும் டோட்டல் ஒர்க்கு எல்சிஎம் எடுத்தாக்க. இப்போ எஃபிஷியன்சி எவ்வளோ கிடைக்கும் நமக்கு, இங்கே எவ்வளோ வரும் 3ன்னு வரும், இங்கே 4ன்னு வரும். சரிங்களா? என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னா, இருவரும் சேர்ந்து 3 மணி நேரம் விதம் ஒர்க் பண்ணாங்கன்னா எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம டோட்டல் ஒர்க் எவ்வளோ வரும் 120ன்னு இருக்கு, எஃபிஷியன்சி எவ்வளோ இருக்கு 7ன்னு இருக்குன்றது ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணுங்க, ஆட் பண்ண எவ்வளோ வரும் 7ன்னு வரும். சரிங்களா? இப்போ என்ன சொல்றாங்கன்னா 3 மணி நேரம் மட்டும் தான் ஒர்க் பண்ணுவாங்களாம். 3 மணி நேரம் ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா என்ன வரும்னு சொல்லி கேட்டிருக்காங்க, இன்ட்டு 3. சரிங்களா? இன்ட்டு 3ன்னு போடுங்க. இப்போ இது 3 நாளை கேன்சல் பண்ணால் எவ்வளோ வரும் 40ன்னு வருமா? அப்போ 40/7 தான் உங்க ஆன்சர். 40/7 இருக்கு, ஏ ஆப்ஷனா இருக்கு. சரிங்களா? ரொம்ப ஈஸியா பண்ணிட்டு போயிடலாம். சரிங்க, இந்த மாடலில் பண்ணீங்கன்னாக்க. சரிங்களா? அடுத்த மாடலில் நம்ம பார்ப்போம்.